ஏபிஎஸ் இல்லாத பைக்ஸில் நம்மளால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஏபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம பைக்குக்கு எதுக்காக தேவை? இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பி-டிரைவ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் அப்படிங்கிறது நம்மளோட பைக்கில் எந்த செக்ஷனில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் தான். ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பேன்ஷனே வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன மீனிங்? நீங்கள் பிரேக்கை வந்து எமர்ஜென்சியாக அப்ளை பண்ணும்போது, சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது வீல் லாக் ஆகாமல் உங்களை காப்பாற்றுது. அப்படி லாக் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குது? அந்த வீல் வந்து டெஃபினட்டாக ஸ்கிட் ஆகும். எய்தர் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சி ஃப்ரண்ட் பிரேக் லாக் ஆச்சுன்னா, ஃப்ரண்ட் வீல் லாக் ஆச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஸ்கிட் ஆகும். ரியரில் லாக் ஆச்சுன்னா ரியரில் ஸ்கிட் ஆகும். அப்போ கண்டிப்பாக நம்ம கீழே விழுகிறது அப்படிங்கிறது கேரண்டியாக நம்ம சொல்லலாம். அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக பிரேக் அமுக்குனா கூட வீல் வந்து லாக் ஆகக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்குது. அது என்ன தான் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இன்ஸ்டண்ட்டாக பிரேக் அப்ளை பண்ணும்போது வீலை சடனாக பிடிச்சிச்சுன்னா அந்த வீல் வந்து கண்டிப்பாக லாக் ஆகும். அப்போ சடனாக பிடிக்காமல் இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிரேக்கை வந்து விட்டு 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 வந்து அப்ளை பண்ணுது. அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இது நடக்கும். மேபி அது உங்களால் கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களோட கால்லையோ கையிலையோ அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் பண்ண முடியும். அந்த ஏபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, டக்கு 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 டக்குன்னு விட்டு 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 பிடிக்கும்போது வீல் வந்து நின்று சுற்றுது. இப்படியே மாற்றி மாற்றி பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்கள் நினைக்கிற டைரக்ஷனில் உங்களோட ஹேண்ட்பாரை திருப்ப முடியும். வீல் லாக் ஆகாமல் ஸ்கிட் ஆகாமல் நீங்கள் கீழே உழுகிறதுலேருந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியும். இதுக்கு தான் இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது 4 வீலரில் நம்மளால் பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்க முடியுது. ரீசன்ட் இயர்ஸில் வந்து இந்த பைக்ஸ்லையும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டூவல் சேனல் ஏபிஎஸ், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி 2 சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 வீலுக்குமே ஏபிஎஸ் இல்லை, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஏபிஎஸ். இதுதான் வந்து சிங்கிள் சேனல் டியூவல் சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த ஏபிஎஸ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு காம்பனன்ட் என்ன அப்படின்னா, வீல் ஸ்பீட் சென்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக்லேயே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரு பல்லாக ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து டோன் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஏபிஎஸ் ரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக இந்த வீல் இருந்துட்டாவே இந்த பைக் வந்து ஏபிஎஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அப்படி நிறைய பேர் சொல்லி இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்பீடோமீட்டரில் இருக்கிற ஸ்பீடை உங்களுக்கு காமிக்கிறதுக்குமே இந்த சென்சார் தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சென்சார். இதில் ஹோலாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கேப் வந்து ஈக்குவலாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கேப் வழியாக இது ஒரு சைடில் ரிசீவரும் இன்னொரு சைடில் டிரான்ஸ்மிட்டரும் இருக்குது. அந்த மேக்னெட்டிக் வேவ் வந்து நடுவில் கிராஸ் ஆகி ரிசீவருக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பல்ஸாக வந்து எடுத்துக்குது. இது வந்து ஒரு ஸ்கொயர் வேவாக வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுது. அப்படி எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ கேப்பில் இந்த ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் ஆகுங்கிறத வச்சு தான் இந்த வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பீடாமீட்டரில் வந்து காமிக்குது. அதுக்குமே இந்த ரிங்கு தான் தேவைப்படும். அப்போது இதில் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, ரியர்லேயும் இருக்குது. அப்போ இந்த பைக்கில் டூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சிங்கிள் சேனல் மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஏபிஎஸ்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ரியரில் இருக்கிற ரிங்கை வந்து ஸ்பீடாமீட்டருக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் பைக்கில் ரியல் வீலில் தான் வந்து உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் கேபிளே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதில் இருக்கிற ஸ்பீடு தான் வந்து உங்களுக்கு கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்போ இந்த ஏபிஎஸ் ரிங்கோட வேலை என்ன அப்படின்னா, இந்த வீலு லைவாக என்ன ஸ்பீடில் வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டாவை இசிஎம்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஸ்பீடு வேல்யூவை வச்சு தான் எப்படி பிரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ECU டிசைட் பண்ணுது. செகண்ட் இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் ECU அப்படின்னு சொல்கிறோம். இந்த பல்சர் பைக்கில் இந்த சீட்டுக்கு கீழே தான் இந்த ECUவே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்போ இந்த ECUவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பைக்கோட
ஹார்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும், இல்லை பிரெயின் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், பிரெயின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த ECU இல்லை ECM அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ மெயினாக இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பில் இருக்கிற ஒரு பைக்கு. அப்போது எந்த டைமிங்கில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணணும், ஏர் ஃபியூல் எவ்வளோ வந்து உள்ளே போகணும், இது எல்லாத்தையும் இந்த ECM தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன்ஃபேக்ட் இந்த ABSோட கண்ட்ரோலுமே வந்து அந்த ECMல தான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு வீல் வந்து ஸ்பீடாக இருக்குது, அப்போ எந்த அளவுக்கு நம்ம பிரேக்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுதான் வந்து கைட் பண்ணுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டு இந்த ABSல. இதுக்கப்புறமா மூணாவதாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு எலக்ட்ரானிக்காக கண்ட்ரோலபுளாக வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் பிரேக் பேடோடு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக விட்டு அந்த பிரேக் பேடை வந்து பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணுது. ECMலேருந்து வர்ற டேட்டாவை வச்சு அது வந்து உங்களுக்கு ஆக்சுவேட் பண்ணி பிரேக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்போ எவ்வளோ குயிக்காக அது விட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறது வீலோட ஸ்பீடு எல்லாத்தையும் வச்சு ECMலேருந்து வர்ற டேட்டாவை வச்சு அது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் தான் வீல் வந்து எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாமல் அப்படி நீங்கள் நினைக்கிற இடத்துல போய் வண்டி நிற்கிது, அதே நேரத்தில் முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே இடிக்காமல் உங்களால் டைவர்ட் பண்ணி போய் உங்கள் வண்டியை நிப்பாட்ட முடியுது. அப்படி நம்மளோட பைக்கில் ABS இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ABS அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து உங்கள் பைக்கில் இருக்கும். நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் இப்படி எரியும். அதே மாதிரி இப்போ நான் பைக்கை ஸ்டார்ட்டே பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணாலுமே இன்னும் அது எரியுது. அப்போ எப்போ அது ஆஃப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்கில் நீங்கள் கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே இது ஆஃப் ஆகும். அப்படி ஆஃப் ஆகாமல் ஸ்டில் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ABS சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட பைக்கில் ABS இல்லாத ஒரு பைக்கில் ABS ஆட் பண்ண முடியுமா ஆஃப்டர் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் சைனீஸ் கிட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ஒரு பைக்கில் கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அரிது தான். ஏன்னா அதை ECMலேருந்து உங்களோட பிரேக்கிங் சிலிண்டர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். டெஃபினட்டாக கரெக்டான ஒரு கேலிப்ரேஷனாக அது இருக்காது. தேவையான இடத்துல பிரேக்கே பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்கில் போய் முடியும். அதனால் உங்களுக்கு யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு ABS மாடியூல் வந்து ஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி அது ஃபேக்காக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அதை நம்பி ஏமாறாதீங்க. அப்படி உங்களுக்கு ABS வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ABS இருக்கிற பைக்கை வாங்கிறது தான் வந்து உத்தமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ ABSனால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.